சப்போஸ் நீங்க ரன் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நான் ஏன் அப்படி சொன்னங்கிறதுக்கான ரீசனை சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்க குரு. வெல்கம் டு ஜி ஸ்கொயர். இங்க பிரச்சனையே பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா ரன் பண்றது கிடையாது. அந்த கோடுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம அடுத்த ப்ரோக்ராமுக்குள்ள போறதுதான். சப்போஸ் இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதாவது இந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்றதுக்கான அந்த பட்டனை கிளிக் பண்ணதுல இருந்து அந்த பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுங்கிறது கன்சோல்ல பிரிண்ட் ஆன வரைக்கும் பேக் எண்ட்ல, அதாவது நமக்கு தெரியாம கம்ப்யூட்டருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அதுக்கான பதிலை நீங்க சொல்ல தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி குட் எனஃப் டு ஜாயின் இன் ஜி ஸ்கொயர். அண்ட் சப்போஸ் உங்களால அதுக்கான ஆன்சர் சொல்ல முடியாம நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வெரி, நான் இருக்கேன். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோமா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமான பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோட் எடிட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு ஐடிஇ வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் தான் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணி அவுட்புட் எடுப்போம். ஸோ இங்கே வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னாக்கா நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இப்போ தான் என் கூட சேர்ந்து உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இட் கேன் பி குட் டு கோ வித் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம் வந்து ஜி ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு ஜி ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போகலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணோன்னே என்ட்ரியில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதில் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் கீழே நியூ ஃபைல், ஓப்பன் ஃபைல் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஓப்பன் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் தான் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபோல்டரில் ஜி ஸ்குவாட் நான் கிரியேட் பண்ணதுனால அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த நேம் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சர்ச் டேப்லேயும் இந்த நேம் வந்து பார்ஷியலாக தெரியுது. ஸோ இப்போ இந்த ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, இந்த ஃபைல் ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த நியூ ஃபைல் அப்படிங்கிறது நான் எதுக்காக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து நம்ம டீச்சர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டை நம்ம எழுதி முடிச்சுட்டு இங்கே வீட்டில் இருந்து நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கசங்கமாக எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ஏ4 ஷீட் எழுதியிருப்போம். அதை கசங்கமாக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஃபைலுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபைலுங்கிறது நம்ம எழுதியிருக்கக்கூடிய டேட்டா, நம்ம நம்ம எந்த டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணோமோ அந்த டேட்டா வந்து சேஃப் அண்ட் செக்யூராக ஒரு பத்திரமான இடத்துல ஒரு நேம் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த ஃபைலு. ஸோ இப்போ இங்கே இந்த ஃபைலுக்கு வந்து நான் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். டெமோ. இப்போ நான் அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைலில் வந்து நான் என்ன எழுதுவேன், அதாவது இப்போ நமக்கு தெரியும் நம்ம வந்து பைத்தன் கோடு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பைத்தன் தான் அந்த ஃபைலில் பைத்தன் கோடு தான் ரன் பண்ண போகிறோங்கிறது தெரியும். ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு அது தெரியணும்ல. அதுக்கு அந்த ஃபைலுக்குன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது மூலியமா அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அந்த ஃபைல் நேமை படித்து பார்த்துட்டு, ஓ ஓகே இந்த ஃபைலா இதில் வந்து பைத்தன் கோடு தான் இருக்கும், இந்த ஃபைலா இதில் வந்து டெக்ஸ்ட் தான் இருக்கும், இந்த ஃபைலா இந்த ஃபைலில் வந்து ஜாவா கோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முடிவு பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பாருங்கள், டெமோ அப்படிங்கிற நேம் வந்து டைப் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். இங்க வந்து இந்த ஃபைல் சிம்பிள் இருக்கா, இப்போ டெமோ பக்கத்துல டாட் py அப்படின்னு கொடுக்குறேன். py அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த சிம்பிள் பைத்தன் சிம்பிளுக்கு மாறினதை நீங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம டெமோ டாட் பை அப்படிங்கிறது, இந்த பை அப்படிங்கிறது பைத்தன் கோடு எழுத போறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த கம்ப்யூட்டர் கிட்ட சொல்றோம். ஓகேவா? இப்போ டெமோ டாட் பைங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு தானே கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ பிரிண்ட் இப்போ பேரம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கோலன் கோட்ஸ், சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸ் அது உங்க இருக்கும், இது நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத நான் இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிட்டேன் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினலில் பிரிண்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருந்தேன், இந்த
ரன் பட்டனை கொடுத்ததுலேருந்து இப்போ இங்கே இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கேப்ல பேக்எண்ட்ல என்ன அடங்குச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பைத்தன்ல வந்து நம்ம கமெண்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேஷ்டேக் சிம்பிளை வச்சு யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் இது ஓகேவா. ஸோ ஹேஷ்டேக் இருக்குதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணோம் ஓகேவா. ஒரு கோட் எடிட்டரை சூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒரு கோட் எடிட்டரை சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் அந்த கோட் எடிட்டரில் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணோம். இங்கே நம்ம பைத்தன் கோட வந்து டாட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதில் நம்மளுடைய ப்ரோக்ராமையும் எழுதிட்டோம். இப்போ அந்த ஃபைலை வந்து ரன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த ஃபைலை வந்து கம்பைலர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார், படித்து பார்ப்பாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கம்பைலரோட வேலை என்ன, ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அந்த கம்பைலர் வந்து நம்ம எழுதின இந்த இங்கிலீஷில் எழுதியிருக்கக்கூடிய, அதாவது பைத்தன்ல எழுதியிருக்கக்கூடிய இந்த கோடை படிச்சுட்டு ஒரு இன்டர்மீடியட் கோட், அதாவது பைக் கோட கன்வெர்ட் பண்ணிடுச்சு ஓகேவா. பைக் கோட கன்வெர்ட் பண்ணிடும். பைக் கோட்னா ஒன்றும் இல்லை, ஹை லெவல் லாங்குவேஜான அந்த பைத்தனுக்கும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸான லோ லெவல் லாங்குவேஜுக்கும் இடைப்பட்ட, அதாவது இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய தான் பைக் கோட் ஓகேவா. ஓகே, பைக் கோட கன்வெர்ட் பண்ணிடும். இந்த கன்வெர்ட் பண்ண இந்த பைக் கோட புதுசாக நம்மளால் இன்னொருத்தர் நம்ம நண்பர் அது யாருன்னா இன்டர்பிரிட்டர் ஓகேவா. இன்டர்பிரிட்டர் ஓகே, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, லைன் பை லைனாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பாரு. லைன் பை லைனாக படிச்சு அதுக்கு அவுட்புட் கொடுப்பாரு. ஸோ ஓகே, இந்த இன்டர்பிரிட்டர் கம்பைலர்லாம் எங்கடா இருக்கு குரு, நீ பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கே அப்படின்னா தான் நம்ம இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேக்எண்ட்ல சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிடும் ஓகேவா. ஸோ இந்த இன்டர்பிரிட்டர் எதில் இருக்கு அப்படின்னாக்கா, பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் ஓகேவா, பிவிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பைத்தன் விர்ச்சுவல் மிஷின் ஓகேவா. விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்தன் வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ச்சுவல் மிஷின்ல தான் இந்த இன்டர்பிரிட்டர் இருக்கு. அதுதான் இந்த பைக்கோட லைன் பை லைனா படிச்சு ஓகேவா கரஸ்பாண்டிங் ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த பைத்தன் வர்ச்சுவல் மிஷின்ல ஒரு இன்டர்பிரிட்டர் அந்த பைக்கோட லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி நமக்கான அவுட்புட்டான ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பேக் எண்ட்ல நடக்கிறது ஓகேவா. நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து பேக் எண்ட்ல நடக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் நம்ம அடுத்த ஸ்டெப்பான வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ ஃபர்தராக ஒரு ஹையர் லெவல் ப்ரோக்ராமுக்கு நம்ம போகலாம். அப்படி போனாலும் அது நல்லா இருக்கும், நமக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு ப்ரோக்ராமையும் அப்லோட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.